தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பாஜகவிலிருந்து திரு கருப்பு முருகானந்தம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சார். ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு முன்வைக்கிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாமல் பாஜக பதில் சொல்வது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இது குறித்து தங்களுடைய கருத்து என்ன? காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்கம்மா. என்ன சொன்னா, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்ட தேர்தல் கமிஷன் மீது குற்றஞ்சாட்டு சொல்வது, நீதிமன்றங்களின் மீது குற்றம் சாட்டுவது, இதை வழக்கமாக கொண்டு செயல்படக்கூடிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது. குறுகிய நோக்கத்தோடு, குறுகிய ஆதாயத்திற்காக, தேர்தல் ஆதாயத்திற்காக ஆதாரமற்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகள்ல சந்தேகம் இருந்துச்சுன்னா, எந்தெந்த வகையில் தவறு நடந்திருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிற போது அதுக்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி தான் கொடுக்கணுமே தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. அதற்கான ஆதாரங்கள் என்ன சொல்றாரு, சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க. என்னென்ன குற்றச்சாட்டு தேர்தல் கமிஷன் மேல என்னென்ன குற்றச்சாட்டு இருக்கு, என்னென்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நீங்க எழுத்துப்பூர்வமா கொடுத்து அதுக்கு விளக்கம் கேட்டிருக்கலாம். அல்லது எலெக்ஷன் கமிஷன் தவறு பண்றாங்க அப்படிங்கும் பொழுது நமக்கு நீதிமன்றத்தை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பது, சமூக வலைதளங்களில் பதிவு செய்யறது, போராடுறது அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீது, பொதுமக்கள் மீது நம்பிக்கை இழக்க செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையாகத்தான் தெரியுமா. நன்றி சார். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.